வணக்கம் மகளே. தினமும் ஒரு கப் பப்பாளி சாப்பிட்டா உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பப்பாளி பழத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பழங்கள் மூலியமாக, அதாவது பப்பாளி பழம் வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு பழம். இந்த பப்பாளி பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் காணப்படுது. இது இதய நோய், நீரிழிவு நோய், செரிமான பிரச்சனைகளுக்கு உதவுதல், இரத்த அழுத்தத்தை குறைத்தல், வீக்கங்களை குறைத்தல், நோய்களை எதிர்த்து போராட என பல வகைகளில் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சருமத்தை இளமையை பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மூளை வளர்ச்சியும் சரி, உங்களுடைய ஆற்றலும் சரி அதிகரிக்கும். ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் செல்கள் அழிவதை தொடங்குது. புளித்த பப்பாளி பழத்தை வயதானவர்கள் சாப்பிட்டு வந்தால் முந்தைய நீரிழிவு தாக்கம், லேசான ஹைப்போதைராய்டின் மற்றும் கல்லீரல் போன்ற இவற்றை தடுப்பதான ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. அல்சைமர் என்ற ஞாபக மறதியானது தடுக்கப்படுது. அதாவது மூளைத்திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு பழமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி பழத்தில் உள்ள லைகோபின் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் என ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. இது மார்பக புற்றுநோயை எதிர்த்து போராடுவது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களாக தெரிய வந்திருக்கு. ஆக்சிஜனேற்ற தேதத்தை தடுக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் அளிக்கிறது. எனவே புற்றுநோய் சிகிச்சை பெறுபவர்கள் பப்பாளி சாப்பிட்றது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம். இதய ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும்ல. வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உள்ள பப்பாளி பழம் இதய நோயை தடுக்கும் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் காட்டியிருக்காங்க. இதன்படி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை அதிகரிக்குது. ஒரு ஆய்வில் 14 வாரங்களுக்கு புளித்த பப்பாளி மாத்திரைகள் எடுத்து கொண்டவர்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்திருப்பது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலர்ஜியை எதிர்க்குது. அலர்ஜி அப்படின்றது உங்களுக்கு உடலில் மட்டும் கிடையாது, உடலில் நிறைய பகுதிகளை ஏற்படுது. பப்பாளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நாள்பட்ட அலர்ஜியை போக்குகிறது. பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்சமைன் பார்த்திங்கன்னா புரதத்தை எளிதில் ஜீரணிக்க செய்யும். மலச்சிக்கல் மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போக்க உதவுது. பப்பாளியுடைய விதைகள் மற்றும் தாவரத்தின் பிற பாகங்கள் நமக்கு காய்களுக்கு சிகிச்சை அளிக்க, காயங்களுக்கு போக்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்பாயா சாப்பிட்றதுனால உங்களுடைய முகம் பொழிவாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ உண்மையான விஷயம்தான். வயதாகும் போது ஏற்படக்கூடிய சரும சுருக்கங்கள், சரும கோடுகள் இவற்றை நீக்க உதவுது. பப்பாளியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் லைகோபின் சருமத்தை பாதுகாக்கிறது, வயதான அறிகுறிகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆய்வில் 10 முதல் 12 வாரங்களுக்கு லைகோபினை சேர்ப்பது சூரிய ஒளியால் சருமம் சிவப்பது தடுக்க பெரிதும் உதவி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தினமும் ஒரு கப் பப்பாளி சாப்பிட்றத வழக்கமாக்கி கொள்ளணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, பப்பாளி உங்களுடைய உடலுக்கு நிறைய விஷயங்களை நன்மை செய்யுது. அதில் வைட்டமின்கள் எக்கச்சக்கமாக காணப்படுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியங்கள் அதிகம் அப்படின்றதுனால தொடர்ந்து நீங்கள் பப்பாளியை சாப்பிட்றத ஒரு விஷயமாகவும் சரி, ஒரு வேலையாகவும் சரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலில் சாப்பாடு எளிதில் ஜீரணமாக ரொம்ப பயன்படுது. இதய நோய்கள் வராமல் இருக்குது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு தவிர வேறு எதுவுமே கிடையாது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் பப்பாளியில் கொழுப்பு மிக்க குறைவு. மிக மிக குறைவுன்றதுனால உங்களுக்கு உடல் எடை ஏறாது. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாலடாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உடலில் ஊட்டச்சத்து மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இந்த பப்பாளி பழம் இருக்குன்றதை நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது. கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கவாதத்தை தடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுனால பப்பாளியை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.